நம்மள நிறைய பேர் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, நாம படிச்சுட்டு இருக்கிற இந்த ஸ்கூல் இதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான சுடுகாடா இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அந்த சுடுகாட்டுக்கு மேல இந்த ஸ்கூலை கட்டினாங்க. அதனாலயே இந்த ஸ்கூல்ல அடிக்கடி அமானுஷ்யமா எதனா நடந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா சொல்றேன், 75% மக்கள் இந்த கதையை அவங்க ஸ்கூல்ல படிக்கும்போது நிச்சயமா கேட்டிருப்பீங்க. அது ஃப்ரீ டைம்ல நாம என்ஜாய் பண்ண ஒரு விஷயமா இருக்கும், நம்ம பேசின ஒரு கதையா இருக்கும். இதே மாதிரி ஒரு உண்மை கதை ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஆனா இது ஸ்கூல் இல்ல, ஒரு வீடு. இன்னைக்கு நம்ம சேனல்ல அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பேய் வீட்டை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல பயங்கரமான ஒரு அமானுஷ்யமான வீட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடு உலக அளவில் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. அதே மாதிரி இங்க நடந்த அமானுஷ்யமான விஷயங்கள் உண்மை அப்படின்னு பல மக்களால் நம்பப்பட்டு வருது. அந்த வீடோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்லே ரெக்டரி. இந்த வீடு எங்க இருக்குன்னா இங்கிலாந்து நாட்டில் இருக்கு. இங்கிலாந்து நாட்டில் இன்னை வரைக்குமே பயங்கரமான பிளேசஸ்ல இந்த வீடு தான் டாப் 1ல இருக்கிறது. இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய போர்லி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல தான் இந்த வீடு இருக்கு. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சை போர்லே சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த வீட்டுக்கு போர்லே ரெக்டரின்னு பேர் வந்ததாகவும் சொல்றாங்க. 1862 ரெவரண்ட் ஹென்ரி டாசன் எய்லிஸ் புல் அப்படிங்கிறவர் தான் இந்த வீட்டை கட்டுறாரு. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளோர் இருக்கு, 32 ரூம்ஸ் இருக்கு. ஸோ நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய வீடுன்னு சொல்லலாம். இந்த வீட்டில் ஹென்ரியும் அவங்களுடைய குடும்பமும் வாழ்ந்துட்டு வராங்க. ஹென்ரியோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 குழந்தைங்க. அவருடைய மனைவி 14 குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குடும்பம். அந்த மொத்த குடும்பமே இந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த வீடை கட்டி ஆரம்பத்தில் அந்த வீட்டில் வாழும்போது அவங்களோட லைஃப் நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த 14 குழந்தைங்களும் அந்த வீட்டை சுற்றி ஜாலியாக விளையாடுவாங்க. நாள் ஆக ஆக அந்த வீட்டுக்குள்ள ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்களை அந்த ஃபேமிலி உணர ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, இப்போ அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க, இல்லை ஒரே இடத்துல படுத்து தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் வேற யாரோ நடந்து போகிற மாதிரி ஒரு சத்தம் அவங்களுக்கு அடிக்கடி கேட்க ஆரம்பிக்குது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் வேற யாரோ அவங்கள சுற்றி சுற்றி கண்காணிக்கிற மாதிரி, அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வரா மாதிரி ஒரு ஃபீல் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஏற்படுது. அதே மாதிரி கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தன்னால் விழுந்து விழுந்து உடையுது. அதே மாதிரி அந்த வீட்டு மேலே யாரோ அடிக்கடி கல்லை தூக்கி எறிகிறாங்க. இது எல்லாமே அந்த ஹென்ரி ஃபேமிலிக்கு நடக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே அவங்க உணர்றாங்க. இதை விட ஒரு அமானுஷ்யமான விஷயம் என்னன்னா, அந்த ஹென்ரிக்கு இருக்கக்கூடிய 14 குழந்தைங்கள்ல ஒரு 3 குழந்தைங்க ஒரு நன்னை அடிக்கடி பார்த்ததா சொல்றாங்க. அதாவது இந்த கன்னியாஸ்திரின்னு இருப்பாங்கல்ல, அவங்கள தான் நன்னுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நன்னை அடிக்கடி அந்த குழந்தைங்க பார்த்துதான் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்து அந்த நன் கிட்ட ஏதாச்சும் பேசலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த நன்னு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறதாகவும் சொல்றாங்க. ஆரம்பத்துல ஹென்றி இதை நம்பல. ஒரு நாள் நைட்டு ஹென்றி எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு திரும்புற வழியில பாத்தீங்கன்னா அந்த நன்னை அவரும் பாக்குறாரு. பார்த்து கிட்ட போய் பேசலாம்னு நினைக்கும் போது அந்த நன் அங்க இருந்து மறைஞ்சு போறாங்க. இப்போ ஹென்ரியோட குடும்பம் மட்டும் இல்லாம அந்த தெருவுல வசிக்கிற ஒரு சில மக்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, நான் கூட அடிக்கடி உங்க வீட்டை சுத்தி ஒரு நன்னை பார்த்திருக்கேன். அவங்க அங்க சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அதுவும் அவங்க நார்மலா ஒரு மனுஷன் மாதிரி எனக்கு தோணல. சம்திங் ஏதோ அவங்க ராங்கன்னு மட்டும் எனக்கு அடிக்கடி தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவுல இருக்கிற மக்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறத பார்த்து ஹென்ரியோட ஃபேமிலியே பயத்துல உறைஞ்சு போறாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு நாள் நைட்டு ஒரு குதிரை வண்டி போற சவுண்டு அவங்களுக்கு கேக்குது. அப்போ ஜன்னல்ல இருந்து அவங்க லைட்டா அந்த ஜன்னலை திறந்து பார்க்கும்போது பார்த்தா உண்மையாகவே ஒரு குதிரை வண்டி போகுது. இதுல பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குதிரை வண்டியை ஓட்டிட்டு போற ஆளுக்கு தலையே இல்லை. தலையே இல்லாம அந்த மனுஷன் அந்த குதிரை வண்டியை ஓட்டிட்டு போறாரு. இதை பார்த்த உடனே மொத்த குடும்பமும்
பயத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தெருவில் இருக்கிற வேறு ஒரு சிலரும் வந்து இந்த குதிரை வண்டியை அன்னைக்கு நைட்டு பார்த்ததா ஹென்றி கிட்ட சொல்கிறாங்க. இப்போது ஹென்றிக்கு குழப்பம் இன்னும் அதிகமாகுது. அப்போது ஹென்றி வந்து ஒரு விஷயம் நினைக்கிறாரு, இதுக்கு முன்னாடி அதாவது இந்த வீட்டை நான் கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே வேற ஏதாச்சும் பில்டிங் இருந்துச்சா இல்லை வேற ஏதாச்சும் இங்கே தப்பாக நடந்துச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாரு. அதனால அந்த ஊர் மக்கள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் அந்த ஊர் மக்கள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. 13ஆம் நூற்றாண்டு, குறிப்பாக சொல்ல போனால் 1362 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போர்லே சர்ச்சுக்கு பக்கத்தில் பெனிக்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன மடம் வந்து இருக்குது. இந்த மடத்தில் நிறைய துறவிகள் தங்கி அவங்க கல்வி பயில ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சர்ச்சிலையும் நிறைய நன்ஸ் வந்து இருக்காங்க. அப்படி இருந்த சமயத்தில் இந்த மடத்தில் இருந்த ஒரு துறவிக்கும் அந்த சர்ச்சில் இருந்த ஒரு நன்னுக்கும் காதல் ஏற்படுது. இது நாளடைவில் ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிக்குது. இப்போ ஒரு துறவின்னு வராருன்னா சாதாரண உலக மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசைகளை எல்லாத்தையுமே வந்து அவர் விடுத்து தான் இந்த துறவரத்துக்கு வரணும். அதே மாதிரி நன் அப்படின்னு இருக்கிறவங்களும் வந்து கல்யாணம்லாம் எதுவுமே பண்ணிக்காம இறைவனுக்காகவே வந்து அந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க 2 பேருமே வந்து அந்த விதிமுறைகளை மீறிட்டாங்க. இதனால பொதுமக்களுக்கு வந்து பயங்கர கோபம் வருது. அதனால இவங்க 2 பேரையுமே வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால இந்த துறவி இருக்கார்ல, இந்த துறவியை எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து நிற்க வச்சு தூக்கல போட்டு கொலை பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அந்த நன்னை அந்த மடத்துக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு சுவர் எழுப்பி உயிரோடு சமாதி கட்டிடுறாங்க. அதாவது இந்த நன்னை வந்து நிற்க வச்சு அவங்கள சுற்றி சிமெண்ட் கல்லாம் வச்சு ஒரு கட்டிடம் மாதிரி கட்டி அவங்களுக்கு உயிரோடவே வந்து சமாதி கட்டிடுறாங்க. நாளடைவில் வந்து அந்த நன்னும் மூச்சு திணறி உள்ளவே இறந்து போயிடுறாங்க. இக்காரந்து கொண்டு இறந்து போன அந்த நன்னோட ஆவி அந்த கட்டிடத்துலேருந்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்போவே நிறைய ஃபாதர்ஸை கூப்பிட்டு ப்ரேயர்ஸ்லாம் பண்ணி அந்த புனித தண்ணியெல்லாம் தெளித்து அந்த நன்னோட ஆவியை வந்து கட்டுப்படுத்தி அந்த கட்டடத்துக்குள்ளவே வந்து வைக்கிறாங்க. எப்படி சொல்ல போனால் இந்த அருந்ததி படத்தில் வந்து பசுபதிக்கு வந்து ஒன்று கட்டுவாங்கல்ல, அதே மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாதிரி அந்த நன்னை வந்து அந்த கட்டிடத்துக்குள்ளே வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த இடத்துல அந்த போர்லே ரெக்டரி அப்படிங்கிற வீட்டை 1862 வந்து ஹென்றி கட்டுறாரு. அந்த மடம் வந்து சொன்னோம் இல்லையா, அந்த மடத்தையும் வந்து கொஞ்சம் நாள் தீ வச்சு கொளுத்திடுவாங்க. எப்போனா அந்த 13ஆம் நூற்றாண்டுலே. அதுக்கப்புறமா தான் வந்து ஹென்றி வந்து வீடு கட்டுவார். அப்போது ஹென்ரியோட குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருந்த சமயத்தில் தெரியாத தனமா இந்த கட்டிடத்துல இருந்து ஒரு சில கல்லை வந்து பெயர்த்தெடுக்கிறாங்க. அப்படி அவங்க பெயர்த்தெடுத்ததுனால தான் அந்த கட்டிடத்துல இருந்து நன்னோட ஆவி வெளியே வந்து இந்த வேலை எல்லாமே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் ஹென்றி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. 1892 பாத்தீங்கன்னா வயசாகி ஹென்றி வந்து இறந்து போறாரு. அதுக்கப்புறமா ஹென்ரியோட பையனான ஹாரி அப்படிங்கிறவரும் அவருடைய ஒய்ஃபும் மட்டும் அந்த வீட்டில் தங்குறாங்க. அவங்களுக்கு வந்து அமானுஷ்யமா எதுவும் அந்த வீட்டில் வந்து தெரியல. 1928 ஹாரியும் வயசாகி இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃப் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் நாளாக அந்த வீடு வந்து யாருமே இல்லாமல் வேக்கண்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஹாரியோட ரிலேட்டிவ்ல ஒருத்தர் எரிக் ஸ்மித்தும் அவருடைய ஒய்ஃபு அவருடைய பொண்ணு 3 பேர் வந்து இந்த வீட்டுக்கு வராங்க. எரிக் ஸ்மித்தோட ஒய்ஃப் வந்து இந்த வீட்டை ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கபோர்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கபோர்டில் வந்து அவங்களுக்கு ப்ரௌன் கலரில் ஒரு பாக்ஸ் கிடைக்குது. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா அந்த பாக்ஸில் ஒரு மண்டை ஓடு இருக்குது. அதுவும் ஒரு இளம் பெண்ணோட மண்டை ஓடு. உடனே பயந்து போய் அவங்க ஸ்மித்து கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ஸ்மித்து வந்து அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. அதே மாதிரி அவங்க வீட்டு கிச்சன்லாம் வந்து பொருள் வந்து தன்னாலேயே உடைய ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நடந்த மாதிரி, ஹென்றி ஃபேமிலிக்கு நடந்த மாதிரி இவங்களுக்கும் வந்து அந்த கிச்சனில் வைக்கிற பொருள் எல்லாமே தன்னால் உடைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி இவங்க பொண்ணு வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ வந்து அவங்கள கையை காலை பிடிச்சி இழுத்து அந்த பெட்டில் இருந்து கீழே தள்ளி விடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அதே மாதிரி ரூமுக்குள்ளே தனியாக இருக்கும்போது யாரோ அந்த ரூமை பூட்டிட்டு கீழே தூக்கி போட்டுடுறாங்க ஒரு சமயம். இதனால் பயந்து போன அந்த ஸ்மித்தோட ஃபேமிலி அதுக்கப்புறமா அந்த வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்மித்துக்கும் ஒரு தடவை ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது. அதனால அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனாலும் இந்த வீட்டை பற்றி நிறையவே மர்மமான விஷயங்கள் இப்போ வரைக்குமே போயிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான நியூஸ் பேப்பரில் இந்த வீட்டை பற்றின விஷயங்கள் வந்து ஆர்டிக்கலாக, அதாவது வாரம் வாரம் வந்து சீரியஸாக வெளிவர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இங்கிலாந்தில் இருக்கிற மற்ற மக்களுக்கும் உலகளவில் இந்த வீடு வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. இப்போ வரைக்குமே இங்கிலாந்துக்கு போனீங்க அப்படின்னா பயங்கரமான வீடுகளில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது இந்த போர்லே ரெக்டரி ஹவுஸ் தான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்த இந்த கதை எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.